வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி, ஒரு ஸ்பூன் நெய், ஒரு கப் தேங்காய் இருந்துச்சுன்னா டக்குன்னு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடியதான எளிமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. வறுத்து அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, நம்ம சாதாரண மாவாக இருந்தாலும் சரி, எந்த மாவாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதில் 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை காய வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்தா போதும். ஒரு 6-7 முந்திரி பருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நல்லா கலர் மாறி வரட்டும். உங்களுக்கு இன்னும் வேறு நட்ஸு வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவு வந்தாலும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யிலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலவை கொஞ்சம் திக்காக திரண்டு வரட்டும். நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா திக்காக திரண்டு வந்த உடனே இதில் 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா சுருண்டு வருது பார்த்தீங்களா? இந்த அளவு வந்த உடனே நாட்டு சர்க்கரை சேர்த்துருங்க. இது நல்ல தித்திப்பாகவே இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ ஸ்வீட் வேணான்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நல்லா சுருண்டு வரட்டும். நல்லா மெல்ட் ஆகி நல்லா கலவை சுருண்டு வரணும். அந்த நம்ம ஊற்றின நெய் அளவு 1 ஸ்பூன் தான் நம்ம ஊற்றிருக்கோம். அந்த தேங்காயினுடைய அந்த எண்ணெயே நம்ம வெளியில் வரும். உங்களுக்கு நல்லா பாருங்களேன், கொஞ்சம் கலர் மாறி பாருங்கள் எந்த அளவு வந்திருக்குன்னு. நல்லா எண்ணெயெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. இந்த அளவு தான் இருக்கணும். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப கெட்டிப்பட்டுரும். நல்லா இதை எடுத்து சாப்பிட்ற பதம் இருக்குது. இதை நம்ம டக்குன்னு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இந்த அளவுக்கு சுருண்டு வந்தால் போதும். ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் பொழுது இது நம்ம டக்குன்னு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடியதான எளிமையான ஸ்வீட் ரெசிபி. வீட்டில் எப்பொழுதுமே நம்ம தேங்காய் வச்சுருப்போம். நெய்யும் அதிக தேவைப்படாது. நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வந்த உடனே வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்றா கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அருமையான தேங்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரும் கெஸ்ட்டு வந்துட்டால் கூட நம்ம உடனடியாக செஞ்சு கொடுத்துர்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.